ஹலோ கைஸ். இன்னும் நம்ம த ரிக்ரெஸ்ட் சன் ஆஃப் எஜுகேஷன் அசசின் மானுவோட எபிசோட் 10 தமிழ் எக்ஸ்பிளைன் வரும். வீடியோவில் போகிறது முன்னாடி எல்லாம் லைக் பண்ணிங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறோம்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வேறு பேசாமல் ஸ்ட்ரைட்டாக போய்டலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபைனல் எபிசோட்னு வச்சுக்கோங்க. ஏன்னா சாப்டர்ஸ் பல்காக ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா நான் வீடியோ இதை பற்றி போடுறேன். நம்ம நாளிலேருந்து நெக்ஸ்ட்டு புது மானுவம் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ சொல்கிறாங்க பீப்புள்ஸ் நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. இந்த பிளாக் ஃபாக் இருக்கு இல்லையா, அதோட கடவுள் ஒரு ஈவில்னு சொல்லுவாங்க. காட் ஆஃப் பிளாக் ஃபாக் பார்த்திங்கன்னா எல்லாரையுமே ஹெசிடேஷனே இல்லாமல் கொள்ளுவார்னு சொல்லுவாங்க. அதுவும் இல்லாமல் அவங்க பண்ண எல்லா விஷயத்தையுமே பார்த்திங்கன்னா அப்படியே எப்படி சொல்கிறது, ஜஸ்டிஃபை பண்ணுவாங்க. ஆனால் அதுக்கு எல்லாத்துக்குமே ரெஸ்பான்ஸாக அவர் சொல்கிறது, உங்களுக்கு என்ன தேவையோ அதை செய்யுங்க, அதை கரெக்டாக தப்பாலாம் பார்க்காதீங்க. உங்களோட ஓன் எத்திக்ஸை நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணுங்கள், நீங்கள் செத்தாலும் சரி அது போதும் அப்படின்னு அவன் சொல்லிட்டு தான் அவர் சொல்லுவார். எல்லாரோட லாஜிக் படி அவர் தான் பார்த்திங்கன்னா எல்லாரையும் கொள்ளுவார். ஆனால் என்னோடய லாஜிக் படி அவன் ஒரு முட்டாள் அப்படின்னு அவன் சொல்லிட்டு நான் ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கான். இப்போ அந்த ஸ்டார்ஸ்குள்ளே ஏறிட்டு இருக்கான். உனக்கு நான் யாருன்னு தெரியுமா அப்படின்னு அவன் சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் கேட்குது. தெரியும், பிளாக் ஃபாகோட கடவுள் ஈரு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ சொல்கிறான். ஈரு இல்லை ஏரு. அப்போ அவர் சொல்கிறாரு, உன்னோட பேர் சியான் வேர்ட்டா அப்படின்னு அவன் சொல்லி கேட்கும்போது, நீ என்னை எப்படி சக்ஸஸராக இது பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. அப்போ நம்ம ஹீரோ சொல்கிறான், எனக்கு தெரிஞ்சு நான் கண்டிப்பாகவே சொல்கிறேன், நீங்கள் உங்களால் சென்ஸ் பண்ண முடியும், எனக்குள்ளே அந்த ஃபாகோட பவர் உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கான். அவர் சொல்லிட்டு இருக்காரு, சக்ஸஸ்ஃபுல்லி என்னோட சக்ஸஸர் ஆகணும்னா 2 வேஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நானே மிஸ்டர் ஸ்டோனை உங்கள் கையில் கொடுக்கறது. செகண்ட் பார்த்தீங்கன்னா நீங்களாக அந்த ஸ்டோன் இருக்குது அந்த குவாலிட்டியை உங்களுக்குள்ளே குவாலிஃபை பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். நீ எதுலேருந்து வரேன்னு தெரியல, அப்போது நான் இந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அதை அப்ளை பண்ணிக்கிறேன். அதுவும் இல்லாமல் நான் இந்த மிஸ்டர் ஸ்டோனை யாராலையுமே ஆல்டர் பண்ண முடியாது, இதுவுமே ஒரு விஷயந்தான். அப்புறம் அந்த மிஸ்டர் ஸ்டோன் கடைசி வருஷமாக காணாமல் போயிடுச்சு. அதுக்கும் மேலே இது ரொம்பவுமே சர்ப்ரைசிங்காக இருக்குது. ஏன்னா உன்னால் இப்போயே கேரம் அவேக்கன் பண்ணி உனக்கு கீழே வச்சுருக்க முடியுது. அவளை ரொம்பவுமே ப்ரிட்டியாக ஹேண்டில் பண்ணுற. உன்னோட வயசுக்கு ஏற்ற மாதிரி உன்னோட கண்களில் இருக்க அந்த வெளிச்சம் இல்லை, இது ரொம்பவுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நீ கண்டிப்பாக இந்த டைமில் இதில் அவுட் சைடராக தான் வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். அதுவும் இல்லாமல் உன் கையில் இருக்க அந்த ஹேண்டில் இருக்கு இல்லையா, அந்த லைட் ஸ்வாலோட ஹேண்டில், அதை கட் பண்ணி தனியாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஏதோ ஒரு விஷயத்துக்காக தான் வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, உன்னோட ரூல்ஸ் படியே ஓகே, நான் இது பண்ணுறேன். நீ என்னோட சக்ஸஸர் ஆகுறியா, நீ என்னோடய ஃபுல் பவர்ஸ் இன்ஹெரிட் பண்ணுறியா அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவர் கேட்கும்போது நம்ம ஹீரோ ஓகே அப்படின்ற மாதிரி பையனா சொல்கிறான். அப்போ நீ எந்த பேசிஸ்னால இப்படி பண்ணுற அப்படின்னு கேட்கும்போது அவன் லாஸ்ட் லைஃப்பில் என்ன சொல்லியிருப்பானா, என்னோட பிரதருக்காக நான் வாழ்கிறேன் அப்படின்ற மாதிரி பையனா சொல்லியிருப்பான். இது ஒரு இடியட்டிக்கான ஒரு வேர்டுன்றது அவனுக்குமே தெரியும். அதனால இந்த வாட்டி நான் எனக்கு என்ன சரின்னு தோணுதோ அதை தான் செய்வேன், யாருக்காகவே நான் வாழ மாட்டேன். இதுக்காக என்னோடய பவர் தாங்க அப்படின்னு அவன் சொல்லிட்டு கேட்குறான். அவருமே சரி ஓகே, நீ சொல்கிறபடியே அவனுக்கு பண்ணுறேன், வெதர் இந்த ப்ராசஸ் முடியும் போது நீ உயிரோட இருப்பேன்னா எனக்கு தெரியாது அப்படின்னு அவன் சொல்கிறாரு. அடுத்த செகண்டே நம்ம ஹீரோ கொஞ்சம் கூட பயப்படாமல் அதை அக்செப்ட் பண்ணுறான். அப்போ பார்த்தீங்கன்னா டக்குன்னு அந்த ஏரு அங்கேருந்து கீழே இறங்கி வராரு. பார்த்தா இங்கே ஆக்சுவலாக நம்ம கேராம் இருக்காங்க இல்லையா, அவங்க ஏருவோட பொண்ணுன்ற மாதிரி அது பையனா சொல்கிறாங்க. ஏன்னா பிடிச்சி கொஞ்சிட்டு இருப்பாரு. அதிலே எல்லாருக்குமே டவுட் வரும். அதுவும் இல்லாமல் நீ ஃபிசிக்கல் ஃபார்மில் ஏன் வந்தேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஏறு நம்ம கேரம் பார்த்து ஒரு மாதிரி சிரிக்கிறாரு. என்னென்னு பார்த்தீங்கன்னா என்ன விஷயம்னு தெரியல, நம்ம இவனை மயக்கிறதுக்காக என்ன விஷயம்னு தெரில. இப்போ அப்படியே பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் இங்கே சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஏருவோட பவரை இன்னும் ரீட் பண்ணிட்டான். இதை மறந்துடாதீங்க. அவனுக்கு அந்த பவருமே கிடச்சிருந்தா காட்டுறாங்க. அதுவும் இல்லாமல் நம்ம இவங்களுமே ஃபிசிக்கல் ஃபார்மில் வந்துடுறாங்க. இவ்வளோ நாள் மறைஞ்சிருப்பாங்க இல்லையா, இப்போ ஃபிசிக்கல் ஃபார்மில் வந்துடுறாங்க. அதுவும் இல்லாமல் ஏருக்கிட்ட போயிட்டு சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. என்னத்துக்கு முட்டாள் மாதிரி பேசிகிட்டு இருக்கு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு சண்டை போட்டுருப்பாங்க. அப்பா மாதிரியே பொண்ணும் இருக்குது அப்படின்னு அவன் சொல்லிட்டு நம்ம ஹீரோவுமே பார்த்துட்ருப்பான். அடுத்த நாள் ஸ்டூடெண்ட் அவங்கள காட்டுறாங்க. யங் மாஸ்டர், இங்கே என்ன போயிட்டுருக்கு, எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவர் பேசிகிட்டு இருக்காரு. யாருன்னா நம்ம ஹீரோவோட இருப்பார் இல்லையா அவர். எனக்கு மட்டும் என்ன தெரியுமா என்ன அப்படின்னு அவன் சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்துட்டுருப்பான். பார்த்தா கைராமும் நம்ம சரிக்கா இருக்காங்க இல்லையா, அவங்க 2 பேருமே ஐ டு ஐ பார்த்து ரொம்ப கோவத்தோடு ஒரு மாதிரி சிரிச்சுட்டு இருப்பாங்க. ஆனால் இவங்க 2 பேருக்குள்ளே இருக்க வன்மம் பார்த்தீங்கன்னா க்ளீனாகவே தெரியும். ஏன்னா 2 பேருமே ஏதோ ஒரு விஷயத்துக்காக அடிச்சுக்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ நான் இங்கேருந்து தனியாக போகிறேன், நீ பத்திரமா பார்த்துக்கோப்பா அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவனை அப்படியே விட்டு வந்துடுறான். உடனே மாஸ்டர் என்ன எங்கே விட்டு போகிறீங்க, நான் இங்கே இருந்தால் செத்துருவோம் போல், திரும்பி பார்த்தீங்கன்னா காணாமல் போயிடும் அப்படின்னு அவன் சொல்லிட்டு நம்ம ஹீரோ கூட போயிடறான். அப்போ நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா மேலே நின்று பார்த்துட்ருக்கான். இந்த இடத்துல ஏதோ பிளட்டோட ஸ்மெல் வருது அப்படின்னு அவன் சொல்லிட்டு பார்த்துட்ருக்கான். பார்த்தா ஒரு ஸ்டூடெண்ட்டை ரேக்கிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதை ட்ரை பண்ணுவான் அப்படின்னு அவன் சொல்லிட்டு ஒரு ரேக்கிங் பண்ணுறது கும்பல் பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்காங்க. எல்லாரும் இதை பாருங்களேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, உனக்காக ஒரு புதுசாக ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு
வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையனை என்ன பண்ணுறாங்கன்னா கையில் ஒரு மானா பால் மாதிரி க்ரியேட் பண்ணி அதை வந்து ஸ்ட்ரெயிட்டாக அவங்களோட வாய்க்குள்ள வந்து பார்த்திங்கன்னா போடுறாங்க. ஸோ இதனால் என்ன ஆகுனா அந்த சீலே வந்து டெஸ்ட்ராய் ஆயிரும். டக்குன்னு ஒரு வாய்ஸ் வந்து கேட்குது, உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா, ஸோ ஒரு நோபல் பர்சனாக நீங்கள் வந்து நடந்துக்கிறீங்களா, இந்த மாதிரியா ஒரு நோபல் பர்சன் வந்து நடத்துவாங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் வந்து கேட்குது. ஸோ யாருன்னு திரும்பி பார்த்தா நம்ம அரின் சவரஸ் வந்து வந்திருப்பாங்க. ஸோ இந்த வாய்ஸை நான் எங்கேயோ கேட்டிருக்கேன், யார் நீ அப்படின்னு நான் சொல்லிட்டு வந்து கேட்கும்போது நான் தான் யூசுஃப் எம்பையரோட பிரின்சஸ் அரின் சவரஸ் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. அப்போ ஒரு மாதிரி வந்து இவனுங்கெல்லாம் சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா ஆல்ரெடி ட்ராஜிக் பிரின்சஸ்ன்ற மாதிரிலாம் பட்ட பேர் வச்சு ரொம்ப இது பண்ணியிருப்பாங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்டூடெண்ட்க்கு பண்ணுறது ரொம்பவே க்ரூவலான ஒரு விஷயம். ஸோ உடனே வந்து நீ திருப்பி நோபல்லாம் கூப்பிட்டுக்காத அப்படின்னு அவர் சொல்லும் போது அவனுக்கு பயங்கரமாக கோவம் வருது. அடுத்த செகண்டே அவங்ககிட்ட வந்துடுறாங்க. ஸோ எங்களை பார்த்தா ரேகிங் பண்ணுற மாதிரி ஏதாவது தெரியுதான்னு அவங்கள மீட் பண்ணலாம் ரொம்பவுமே ஹார்டராக வந்து நான் ஃபீல் பண்ணுறேன். ஆனால் நாங்கள் வந்து எதுவும் ரேகிங் எதுவுமே நாங்கள் வந்து பண்ணல, வேணா அவங்ககிட்ட கேட்டு பாருங்க அப்படின்னு சொல்லும்போது அங்கே இருக்க அந்த பையனுமே வந்துட்டு அவங்ககிட்ட சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த பையனுமே வந்துட்டு இல்லை அவங்க வந்து நாங்கள் விளையாடிட்டு தான் இருக்கோம், யாரும் என்ன புல்லிங்லாம் பண்ணல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து நம்ம அரின் சவரஸ் வந்து எனக்கு வந்து க்ளீனாகவே தெரியுது நீ வந்து இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு மாதிரி சொல்லும் போது டக்குன்னு நம்ம அரினோட கையை வந்து பிடிச்சிடுறாங்க. ஸோ உனக்கு நான் சொல்கிறது புரியலையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து திருப்பியும் நம்ம அரினை வந்து அடிக்கலான்னு வராங்க. அடுத்த செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து பறந்து போய் விழுறான். ஏன்னா உள்ள நம்ம சியானு வந்து வரான். சியானு வந்தோடனே லெக்ஸிமஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். ஸோ ஆக்சுவலாக இந்த பையன் வந்து பார்த்திங்கன்னா லெக்ஸிமஸ். ஸோ லெக்ஸிமஸ்ன்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த கேரம் கிங்டமோட கிளைன் கேஸ்டில் இருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த காண்டினென்ட்டோட பெஸ்ட்டு ஸ்வாட்ஸ்மேனாக லெக்ஸிமஸ் கிளைனுன்ற ஒருத்தவங்க வந்து இருப்பாங்க. ஸோ அவங்க ஆக்சுவலாக வந்து யூசுஃப் எம்பையர்லேருந்து தான் வந்திருப்பாங்க. இது வந்து பையன் கிடையாது, பொண்ணு. ஸோ இவங்களோட பேர் லெக்ஸிமஸ் கிளைன், இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஆக்சுவலாக இவங்களுக்கு வந்து மானாவை பற்றி அந்தளவுக்கு இது கிடையாது. இவங்க ஃபுல் பியூரான ஃபிசிக் ஃபார்ம் வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா சண்டை போடுவாங்க. அதுவும் இல்லாமல் பியூரான ஒரு ஸ்பார்ட்ஸ்மேன்ஷிப். நம்ம ஹீரோனாலே வந்து பார்த்திங்கன்னா தோக்கடிக்க முடியாதா, அந்தளவுக்கு கஷ்டமாக அவங்க வந்து ஃபைட் பண்ணுவாங்களாம். இதெல்லாம் ஃப்யூச்சரில் நடக்கிற விஷயங்கள். ஸோ அதனால் நம்ம ஹீரோக்கு வந்து முன்னாடியே தெரியுது. ஸோ ஒரு சில ரீசன்னால் வந்துட்டு அகாடமிலேருந்து கிராஜுவேட் பண்ணதுக்கப்புறமா அவங்க வந்து கிளைண்ட் ஹவுஸ் ஹோல்டு இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே வந்து போனாங்க கேரம் கிங்டம்குள்ளே. அதுவும் இல்லாமல் அவங்க வந்து அவங்களோட நேஷ்னாலிட்டியுமே வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க. இதெல்லாம் என்ன விஷயத்துக்காக பண்ணாங்கன்னு எனக்கு வந்து தெரியல. ஈவன் என்னாலே வந்து தோக்கடிக்க முடியல. ஸோ அதுவும் இல்லாமல் எனக்கு வந்து அவங்கள கொல்ல சொல்லி ஒரு ஆர்டருமே வந்துச்சு. என்னோடய ஆர்டர் வந்து அவங்கள அசசினேட் பண்ணணும். என்னால் என்ன தான் முடிஞ்சாலுமே சரி அவங்களுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஃபிஷியலான டூவல் வச்சு தான் வந்து சண்டை போகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு அவன் சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுறாடா இங்கே ஃபுல்லாக ஒரு பெரிய மானாபால் இவனுக்கு சின்னதாக கிரியேட் பண்ணானுங்க. ஒரு பெரிய மானாபால் கிரியேட் பண்ணி வாயை தோடான்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ வந்து சொல்லுவான். அங்கே இருக்கவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷம் அலறி விடானுங்க. ஸோ அதுவும் இல்லாமல் இப்போ அப்படியே பேரலாக அப்படியே இது பண்ணுறாங்க. ஸோ ஒரு சில ஸ்பெஷல் ரீசன்னால் வந்து நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியாமல் இருந்தேன். ஸோ அப்புறம் இவங்க வந்து மானாவே இல்லாமல் ஒரு பீக் ஸ்பார்ட்ஸ்மேன்ஷிப் வந்து ரீச் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் வந்து நம்ம ஹீரோ இப்போது நம்ம ஹீரோ ப்ளஸ் அரின் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கூப்பிட்டு போகிறாங்க. அவங்க வந்து பேசியிருக்காங்க அரின். ஸோ நீங்கள் வந்து ஏன் இப்படி பண்ணுறீங்க, உங்களுக்கு எதாவது பிரச்சனைனா சொல்லலாம்ல, நாங்கள் வருவோம்ல அப்படின்னு சொல்லும் போது இந்த பையனை என்ன பண்ணுறதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அரின் வந்து கேட்குறாங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்து உங்க கூட வச்சுக்கொள்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொல்கிறான், இவன் வந்து ஒரு பையன் நான் எப்படி என் கூட வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லும் போது அது பொண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்லுவான். இதை பார்த்துட்டு இது பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயங்கரமாக ஷாக் ஆகிடுறாங்க. அப்போ நம்ம இவங்க வந்து சொல்கிறாங்க, லெக்ஸிமஸ் வந்து சொல்கிறாங்க, ஹேர் வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸாக வச்சுருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அதுவும் இல்லாமல் அந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போடுறது எனக்கு பிடிக்காது, அதனால தான் வந்து ஷார்ட்டாக போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லெக்ஸிமஸ் வந்து சொல்லுவாங்க. அதுவும் இல்லாமல் நம்ம ஹீரோக்குமே வந்து ஒரு நல்ல ஐடியாவாக தோணும். ஏன்னா நம்ம அரினுக்கும் ஒரு ப்ரொடெக்ஷனாக இருக்கும், அதுவும் இல்லாமல் அரின் கூட இருக்கிறதுனால அவங்களுக்கும் ப்ரொடெக்ஷனாக இருக்கும். இந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா பேசி வச்சுட்டு இங்கேருந்து ஒரு பிளான் போட்டு வந்து பார்த்திங்கன்னா கிளம்பி போகிறான். ஸோ எங்கன்னு பார்த்தீங்கன்னா பியூரிஃபிகேஷனுன்ற ஒரு ப்ராசஸ். ஸோ மிஸ்டோட பார்ட் ஆகிட்டான் இல்லையா. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு மிஷனுக்காக வந்து பார்த்திங்கன்னா பியூரிஃபிகேஷனுன்ற ஒரு ப்ராசஸ்க்காக இங்கேருந்து கிளம்புறான். ஸோ இந்த இடத்துல இந்த வீடியோ நம்ம ஏன் படிக்கலாம் கைஸ். ஸோ ஆக்சுவலாக இந்த இடத்துல தான் வந்து பீக்கில் வந்து மேலே ஏறுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்குள்ளே வந்து முடிச்சிருப்பாங்க. அதுவும் இல்லாமல் சாப்டர்ஸ் வந்து சும்மா 1-2 தான் இருக்குது, அது வந்து போகிறதே வேஸ்ட் தான். ஸோ அதனால் ஒரு 10-15 சாப்டர் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறமா அப்படியே வந்து திருப்பி கண்டினியூ பண்ணுவோம். ஸோ இதுக்கு மேலே நம்ம ஒரு அடுத்த புது மான்வா வந்து பார்ப்போம். ஸோ உங்களுக்கு எந்த மான்வா வேணும்னு சொல்லுங்கள், நான் வந்து செக் பண்ணிட்டு வந்து சொல்கிறேன். அதுவும் இல்லாமல் இந்த சீரீஸ்க்கு வந்து ரொம்பவுமே நல்ல சப்போர்ட் வந்து கொடுத்தீங்க. ஸோ அதுக்கு வந்து ரொம்பவுமே தேங்க்ஸ். ஸோ ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் உங்கள் மீட் பண்ணுறேன். So bye guys.